அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 10 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையானது விரைவில் 90ஆக உயர்த்தப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது தேசிய நெடுஞ்சாலைகளில் 72 சுங்கச்சாவடிகள் உள்ளன. 20,000 கோடி மதிப்பீட்டில் 963 கிலோமீட்டர் நீளமுள்ள 4 வழி சாலையை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்தும் வருகிறது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு 2025-26 நிதி ஆண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் 6,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 2,948 கோடி மதிப்பீட்டில் 77 ரயில் நிலையங்களின் மேம்பாட்டு பணிகள் நடந்து வருவதாகவும், மொத்தமாக 2,587 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய தண்டவாளங்கள் அமைக்கும் பணிகள் 33,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் உதான் திட்டத்தின் கீழ் புதிதாக 5 விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என ஒன்றிய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. அரக்கோணம், செட்டிநாடு, சோழவரம், சூலூர், உளுந்தூர்பேட்டையில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், 5 விமான ஓடுபாதைகளை சீர்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஏலமிட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: சென்னையில் 3வது தமிழ்நாடு காலநிலை மாற்ற உச்சி மாநாட்டை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சுற்றுச்சூழல் விருதுகளை வழங்கி பல்வேறு புதிய திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான இணையதளம், தொழிற்சாலை பசுமை குறியீடு போன்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். ஐந்தாவது: தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் திறனை அளவிடுவதற்காக அவ்வப்போது இஸ்லாஸ் எனும் மாநில கற்றல் அடைவுத் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நடப்பாண்டு 3, 5, 8ஆம் வகுப்பு பயிலும் 17.78 லட்சம் மாணவர்களுக்கு இஸ்லாஸ் தேர்வு பிப்ரவரி 4 முதல் 6ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இந்த தேர்வானது கொள்குறி வினாத்தாள் அடிப்படையில் நடைபெறும். மேலும் வினாத்தாளில் 3ஆம் வகுப்பு 35 கேள்விகள், 5ஆம் வகுப்புக்கு 45 கேள்விகள், 8ஆம் வகுப்புக்கு 50 கேள்விகள் இடம்பெறும். இந்த தேர்வை நடத்துவதற்கு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து கூடுதல் வழிகாட்டுதல்களை பள்ளி கல்வித்துறையும் வெளியிட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கோடை காலம் தொடங்கும் முன்பே வெயில் சுட்டெரிக்க தொடங்கிவிட்டது. வரும் 8ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதுமே வறண்ட வானிலையே நிலவும் என்றும், மழைக்கான வாய்ப்பு இல்லை என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: நாடு முழுவதும் உள்ள ஒன்றிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதன் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் இளநிலை, முதுநிலை படிப்புகளில் சேர பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வில் கியூட் தேர்ச்சி பெற வேண்டும். அதன்படி அடுத்த கல்வியாண்டில் 2025-26 முதுநிலை படிப்புக்கான கியூட் தேர்வு கணினி வழியில் வரும் மார்ச் 13ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. இதற்கான இணையதளம் விண்ணப்ப பதிவானது கடந்த ஜனவரி 2 தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதியுடன் முடிந்தது. இந்த நிலையில்தான் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது பிப்ரவரி 8ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தொடர்ந்து 12வது மாதமாக நடப்பு மாதமும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எண்ணெய் நிறுவனங்களின் கூட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. அதேவேளையில் புதிய விலை பட்டியலில் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலையானது இந்த மாதத்திற்கு 6 ரூபாய் முதல் 7 ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வர்த்தக கேஸ் சிலிண்டரின் விலையானது சென்னையில் 1,966 என இருந்த நிலையில் ரூபாய் 6.50 காசுகள் குறைந்து 1,959 ரூபாய் 50 காசாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடலில் 550 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி திறந்து வைக்கிறார். கடைசியாக 10வது அறிவிப்பு: திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பினர் இன்று போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் மதுரை மாநகரில் வெளிநபர்கள் பிரவேசிக்காத வகையில் 144 தடை உத்தரவு 163 BNSS பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்து முன்னணி போராட்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று மதுரையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என
மாவட்ட கலெக்டரான சங்கீதா அறிவித்துள்ளார். பொது அமைதியை குலைக்கும் வகையில் போராட்டங்களோ தர்ணா மற்றும் பொதுக்கூட்டங்களோ நடத்த தடை விதிக்கப்பட்டும் உள்ளது. இந்த 10 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.